This is class 10, CBSE, NCERT, The Rise of Nationalism in Europe, Unification of Germany, Part 12 in Tamil. The making of Germany and Italy. இந்த டாப்பிக்கில் வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்லி இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கேன் த ஆர்மி பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் எ நேஷன்? ஒரு இராணுவம், அதாவது ஆர்மி, ஒரு தேசம், அதாவது நேஷனுடைய, ஒரு கண்ட்ரியுடைய சிற்பியாக, அதாவது ஆர்கிடெக்டாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜெர்மனியும் சரி இட்லியும் சரி ஆர்மி மூலியமாக தான் அவங்க யூனிஃபை ஆகிறாங்க. அதாவது த்ரூ த வார், ஆர்மி ஃபோர்ஸ், அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு தேசத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஆஃப்டர் 1848 nationalism in Europe moved away from its association with democracy and revolution. 1848க்கு அப்புறம் யூரோப்பில் இந்த நேஷ்னலிசம் இருக்குல்லையா, இந்த தேசபக்தி, இந்த தேசப்பற்று யூரோப்பில் இது வந்து என்ன ஆகுதுன்னா விலகி போகுது. ஓகே, மூவ் அவேனா விலகி போகுது. எது மூலியமா? ஃப்ரம் வேர் அப்படின்னாக்கா ஃப்ரம் த அசோசியேஷன் வித் டெமோக்ராசி அண்ட் ரெவல்யூஷன். இந்த டெமோக்ராசி அதாவது மக்களாட்சி, ரெவல்யூஷன் இந்த புரட்சி, இதில் இருந்து இந்த நேஷ்னலிசம் அப்படின்ற அந்த ஃபீலிங் என்ன ஆகுதுன்னா விலகி போகுது. நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் வேர் ஆஃபன் மொபலைஸ்ட் பை கன்சர்வேட்டிவ்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் ஸ்டேட் பவர் and achieving political domination over Europe. இந்த டெமோக்ராசி, இந்த ரெவல்யூஷன் இவங்க கிட்ட இருந்து இந்த நேஷ்னலிசம் அப்படின்ற அந்த ஃபீலிங், அந்த ஒரு விஷயம் இவங்களை விட்டு தனியாக விலகி போகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த தேசியவாத உணர்வுகள், இது அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மொபலைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸை இவங்க அதிகமாக ஊக்குவிக்கிறாங்க. இந்த ஜெர்மனிலையும் சரி இட்லியிலையும் சரி அவங்க அதிகமாக அதை ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் டாமினேஷன், அதாவது இந்த அதிகாரத்திலேயே அவங்க இருக்கணும். ஏன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் அதுதான் விரும்புகிறாங்க. நம்ம வந்து அந்த ஒரு ஆதிக்கத்தனத்தில், ஒரு அதிகாரத்திலேயே நம்ம இருக்கணும். முக்கியமாக பொலிட்டிக்கல், அரசியல் அதிகாரம், ரூலிங் அதிகாரத்திலேயே இருக்கணும் யூரோப் மொத்தமே அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி இந்த நேஷ்னல் சென்டிமெண்ட்ஸை, இந்த தேசியவாத உணர்வுகளை இவங்க அடிக்கடி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஊக்குவிச்சுட்டே இருக்காங்க. திஸ் கேன் பி அப்சர்வ்ட் இன் த ப்ராசஸ் பை விச் ஜெர்மனி அண்ட் இட்லி கேம் டு பி யூனிஃபைடு ஆஸ் நேஷன் ஸ்டேட்ஸ். இந்த நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த செயல்பாட்டில் வந்து கொண்டு வராங்க. த அப்சர்வ்ட் இன் த ப்ராசஸ் எதில் அப்படின்னாக்கா முக்கியமாக இந்த ஜெர்மனி அண்ட் இட்லி இது மூலியமாக தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு யூனிஃபைடு நேஷன் ஸ்டேட்டாக வந்து மாறுது. ஆஸ் யூ ஹாவ் சீன், நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங்ஸ் வேர் வைட் ஸ்ப்ரெட் among middle class Germans who in 1848 tried to unite the different regions of the German Confederation into a nation state governed by an elected parliament. இந்த நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங்ஸ் இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்த அந்த மிடில் கிளாஸ் குரூப்பை சேர்ந்தவங்களுடைய மத்தியில் தான் இந்த நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இவங்க வந்து 1848 ஒரு ஜெர்மன் கான்ஃபிடரேஷன், அந்த 32 கான்ஃபிடரேஷனாக பிரிஞ்சு இருக்கு இல்லையா, அதை வந்து யுனைட் பண்ணணும், ஒரு நேஷன் ஸ்டேட்டாக உருவாக்கணும். அந்த நேஷன் ஸ்டேட்டை வந்து எப்படி ரூல் பண்ணணும், அதாவது எப்படி கவர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா த்ரூ த எலெக்டட் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டு அந்த ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளியை உருவாக்குறாங்க, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. செயின்ட் பால் சர்ச் அதில் வந்துட்டு எல்லாருமே வந்து கேதர் ஆகிட்டு கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெப்ரஸ்ட், அதாவது ஒடுக்கப்பட்டு அவங்கள டிஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க. அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம்.
This liberal initiative to nation building was however repressed by the combined forces of the monarchy and the military, supported by the large land owners, that is called Junkers of Prussia. ஆனால் இந்த லிபரலுடைய இந்த முயற்சி இருக்கு இல்லையா, ஒரு அந்த ஜெர்மன் வந்து யூனிஃபை ஆகணும், நேஷன் ஸ்டேட்டாக ஆகணும், பார்லிமெண்ட் வரணும், அது மூலியமாக தான் கவர்ன் பண்ணணும், மொனார்கி வேண்டாம் அப்படின்ற அந்த இனிஷிவேட்டிவ், அந்த முயற்சி என்ன ஆகுதுன்னா ரெப்ரஸ் பண்ணப்படுது, ஒடுக்கப்படுது. முக்கியமாக யார் மூலியமானா இந்த மொனார்கி ப்ளஸ் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ், ப்ருஷியாவை சேர்ந்த இந்த லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸை தான் ஜங்கர் சொல்லுவோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த லிபரல்ஸுடைய அந்த முயற்சியை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒடுக்குறாங்க. ஃப்ரம் தென் ஆன் Prussia took on the leadership of the movement for the national unification. இந்த ப்ருஷியா என்ன பண்ணுறாங்கன்னாக்கா லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்க, இந்த நேஷ்னல் யூனிஃபிகேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த விஷயத்தில் மும்முரமாக ஈடுபடுறாங்க. இட்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆட்டோவன் பிஸ்மார்க், இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆட்டோவன் பிஸ்மார்க், was the architect of this process, carried out with the help of the Prussian army and bureaucracy. இந்த ஆட்டோவன் பிஸ்மார்க் அப்படின்றவர் சீஃப் மினிஸ்டர். இவர் தான் வந்துட்டு இந்த ஜெர்மன் யூனிஃபிகேஷன் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது லைக் எ வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ப்ராசஸுக்கு, இந்த ப்ராசஸ்க்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ப்ருஷியன் ஆர்மி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் அதை சேர்ந்த இந்த பியூரோக்ராசினா இந்த அதிகார வர்க்கம் சொல்லுவோம் இல்லையா, அதிகாரத்துவம், இம்பார்ட்டண்ட் அஃபிஷியல் பர்சன்ஸ், இவங்க இந்த ப்ருஷியன் ஆர்மி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஜெர்மன் யூனிஃபிகேஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸ், இந்த செயல்முறைக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. 3 wars, மொத்தம் 3 வார், ஓவர் 7 years, 7 வருஷமாக 3 வார் நடக்குது. வித் ஆஸ்ட்ரியா, டென்மார்க் அண்டு ஃப்ரான்ஸ். ஆஸ்ட்ரியாவுக்கு அகேன்ஸ்டா, டென்மார்க் அகேன்ஸ்டா, ஃப்ரான்ஸுக்கு அகேன்ஸ்டா 7 வருஷமாக 3 வார் நடக்குது. அந்த 3 வார்லையும் எண்டட் இன் ப்ருஷியன் விக்ட்ரி. 3 வார்லையும் இந்த ப்ருஷியா விக்ட்ரி அடைது, வின் பண்ணிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. அண்ட் கம்ப்ளீட்டட் த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபிகேஷன். இப்போ கம்ப்ளீட்டாக ஜெர்மன் என்ன ஆயிடுது, யூனிஃபைடு ஆயிடுது. இன் ஜனவரி 1871, important year 1871, the Prussian king William I, who proclaimed German emperor in the ceremony held at Versailles. Prussian king, அவருடைய பேர் வந்து வில்லியம் I. இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரகடனம் படுத்துகிறாங்க, அதாவது ப்ரொக்ளைம் அப்படின்னாக்கா அறிவிக்கிறாங்க. இவர் வந்து இனிமே இந்த ப்ருஷியன் கிங் வில்லியம் I தான் ஜெர்மன் யூனிஃபைடு ஜெர்மன் கண்ட்ரிக்கு ஒரு எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருமனினா விழா, அந்த வெர்சைல்ஸில் நடந்த அந்த விழாவில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. ஆன் த பிட்டர்லி கோல்டு மார்னிங் of 18 January 1871, an assembly comprising the princes of the German states, representatives of the army, important Prussian ministers, including the chief minister Otto von Bismarck, gathered in the unheated hall of mirrors in the palace of Versailles to proclaim the new German empire headed by கைசர் வில்லியம் I ஆஃப் ப்ருஷியா. பிட்டர்லி கோல்டு மார்னிங், ரொம்ப வந்து இந்த கடுமையான குளிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மார்னிங் 18th January 1871, இம்பார்ட்டண்ட் இயர். அன்னைக்கு அந்த அசம்பிளி வந்து கேதர் ஆகுது. அதாவது முக்கியமாக யாரெல்லாம் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னா பிரின்சஸ் ஆஃப் த ஜெர்மன் ஸ்டேட்ஸ், ஜெர்மன் ஸ்டேட்டை சேர்ந்த எல்லா பிரின்சஸும், ப்ளஸ் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர்மி, இந்த ஆர்மியை சேர்ந்த சில முக்கியமான பிரமுகர்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க, இம்பார்ட்டன்ட் ப்ருஷியன் மினிஸ்டர்ஸ், ப்ருஷியாவை சேர்ந்த இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ், முக்கியமாக இந்த சீஃப் மினிஸ்டர் ஆட்டோ வன் பிஸ்மார்க், அவர் தானே இம்பார்ட்டன்ட் பர்சன் அவர். இவங்க எல்லாருமே
அந்த பேலஸ் ஆஃப் வெர்சைல்ஸ் அதில் வந்துட்டு கேதர் ஆகுறாங்க. அதாவது அன்ஹீட்டட் ஹால் ஆஃப் மிரர்ஸ், வெப்பமற்ற மண்டபம். அந்த ஹாலில் வந்துட்டு அவ்வளவு ஹீட்டெல்லாம் போடல. இந்த ரூம் ஹீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லுவோம், ஹார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூமில் வந்து ஹீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு வுட்டெல்லாம் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஹீட்டெல்லாம் அங்கே பண்ணலை. ஓகேவா, அதுதான் வந்து அன்ஹீட்டட் ஹால். கடுமையான குளிர் அந்த டைமில், அதனால் அது வந்து பண்ணலை. அது வந்து ஹால் ஆஃப் மிரர்ஸ், சுத்திரம் கண்ணாடியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து படிச்சிருப்பீங்க பேலஸ் ஆஃப் வெர்சைல்ஸ். அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரகடனப்படுத்துகிறாங்க, ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. இந்த கெய்சர் வில்லியம் I, புருஷியாவை சேர்ந்த இந்த கெய்சர் வில்லியம் I, கெய்சர்னா எம்பரர்னு அர்த்தம். அவரை ஜெர்மன் எம்பையருக்கு கிங்கா, அதாவது ஹெட்டாக வந்துட்டு ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. The nation building process in Germany had demonstrated the dominance of Prussian state power. இந்த ஜெர்மனியில் நேஷன் பில்டிங் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த செயல்முறை, ஓகே, அந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அதை பண்ணி அதை வந்து ஒரு நேஷன் ஸ்டேட்டாக வந்து மாற்றணும். இந்த ப்ராசஸ், இந்த செயல்முறை வந்து இப்போ வந்து நிரூபிக்கப்பட்டு இருக்கு. த்ரூ த டாமினன்ஸ் ஆஃப் ப்ருஷியா, அதாவது ப்ருஷியாவைனுடைய ஆதிக்கத்தின் கீழே, அவங்களுடைய பவருடைய கீழே தான் இந்த ஜெர்மனி வந்துட்டு யூனிஃபை ஆகிருக்கு. அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. த நியூ ஸ்டேட் பிளேஸ்ட் எ ஸ்ட்ராங் எம்பசஸ் ஆன் மாடர்னைசிங் த கரன்சி, பேங்கிங், லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம்ஸ் இன் ஜெர்மனி. இப்போது இந்த புதுசாக உருவாகி இருக்கிற இந்த ஜெர்மன் ஸ்டேட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராங் எம்பசஸ், வலுவான சில முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயங்களை வந்து இவங்க செயல்படுத்துகிறாங்க. இந்த ப்ருஷியா என்னன்னா, ஆன் மாடர்னைசிங் த கரன்சி, அதாவது நவீனமயமாக்கல். எதுலன்னா கரன்சி, நாணயம். ஓகே, அந்த ஜெர்மனுடைய கரன்சியை வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க. பேங்கிங் சிஸ்டமை வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க. இந்த லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம்ஸ், அதாவது நீதித்துறை, இந்த நீதி அமைப்பு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா மாடர்னைஸ் பண்ணுறாங்க. ப்ருஷியன் மெஷர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃபன் பிகேம் எ மாடல் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஜெர்மனி. இந்த ப்ருஷியனுடைய இந்த மெஷர்ஸ், இந்த சேஞ்சஸ், இந்த நியூ சிஸ்டம், இந்த ப்ராக்டிசஸ், இது எல்லாமே என்ன ஆயிருக்குனாக்கா இந்த புதுசாக உருவாகி இருக்கிற இந்த ஜெர்மனுக்கு மாடலாக தான் வந்துட்டு இது இருந்திருக்கு. பக்கத்தில் வந்து ஒரு பெயிண்டிங் வந்து இருக்குது பாருங்கள். இந்த பெயிண்டிங்கை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணி இருக்கப்பட்ட ஒரு பெயிண்டிங். த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த ஜெர்மன் எம்பையர் இன் த ஹால் ஆஃப் மிரர்ஸ் ஆட் வெர்சைல்ஸ். பெயிண்டிங் பண்ணவருடைய பேர் வந்து ஆண்டோன் வோன் வெர்னர். கெய்சர் வில்லியம் I ஆஃப் ப்ருஷியா, அவர் வந்துட்டு அந்த ப்ரொக்ளமேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இவர் தான் வந்துட்டு கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பிரகடனம் செய்வாங்க, அதிகாரபூர்வமாக தெரிவிக்கிறாங்க எல்லார் முன்னாடியும். இன் தட் ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சைல்ஸ், அதை தான் வந்து இங்கே டிபிக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங். அட் த சென்டரில் வந்துட்டு யார் இருக்காருன்னா கெய்சர், அதாவது கெய்சர் வில்லியம் I, சீஃப் கமாண்டர் ஆஃப் த ப்ருஷியன் ஆர்மி, ஜெனரல் வோன் ரூன். ப்ருஷியன் ஆர்மியை சேர்ந்த அந்த சீஃப் கமாண்டர், அவருடைய பேர் வந்து ஜெனரல் வோன் ரூன். நியர் தம், அவருக்கு பக்கத்தில் வந்து பிஸ்மார்க் இருக்கார். திஸ் மான்யூமெண்டல் ஒர்க், ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த ஒர்க்கு, இந்த பெயிண்டிங்குடைய சைஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. 2.7 மீட்டர் இன்ட்டு 2.7 மீட்டர், ஓகே, லைக் ஸ்கொயர், வாஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ப்ரெசன்டட் பை த ஆர்டிஸ்ட். இந்த ஆர்டிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி இதை யாருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருன்னா டு பிஸ்மார்க். ஏன்னா ஆட்டோவன் பிஸ்மார்க் தான் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த ப்ராசஸுக்கு. ஆன் த லேட்டஸ்ட், இந்த நிகழ்ச்சியெலாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி அதை பெயிண்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவர் வந்து பிஸ்மார்க்குக்கு வந்து அவருடைய 70th பர்த்டேக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு in 1885. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இட்லி யூனிஃபைடு இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.